Hello everyone, good evening. Today we are going to see University new regulation. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ளைடு பிசிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ளைடு பிசிக்ஸ் ஒன்ங்கிற சப்ஜெக்ட்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற யூனிட் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் தான் எனக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி நியூ ரெகுலேஷன் வீடியோ போட்டிருப்போம். ஓகே, அந்த யூனிட்ல வந்து அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிரான்ச்சுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அந்த சப்ஜெக்ட்ல அப்ளைடு பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகேங்களா? அந்த பிசிக்ஸ் சிலபஸ் கூட நம்ம போட போறோம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ வாட் இஸ் மேட்டர்? ஸோ மேட்டர்னா என்ன அப்படின்னா நம்ம சுற்றியில் இருக்கிறது எல்லாமே நமக்கு கிடையாது யூனிவர்ஸ். ஓகே, இந்த யூனிவர்ஸ்ல something which is occupied in the space which has definite volume and mass. Okay, that is called as matter. ஓகேங்களா? ஸோ இந்த யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சம்திங் என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிருக்குல்ல, அதுக்கு பேர் தான் நமக்கு மேட்டர். ஓகே, அந்த மேட்டருக்கு என்ன இருக்கும்னா மாஸ் இருக்கும், ஒரு வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மேட்டர், ஓகே, சாக் பீஸ் ஒரு மேட்டர், ஓகேங்களா, சைக்கிள் ஒரு மேட்டர். ஓகேங்களா? நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே எனது மேட்டர் தான். ஸோ அந்த மேட்டர் நம்ம என்ன பண்றோம்? ஸோ அந்த மேட்டர் என்னன்னா இந்த யூனிவர்ஸ்ல different type of exist இருக்கு. Okay, so matter exists in the universe in the various states or phases. Okay, there are 5 states of matter. Okay, இந்த மேட்டர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 5 ஸ்டேட்ஸ்ல இந்த எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு இந்த யூனிவர்ஸ். அந்த 5 ஸ்டேட்ஸ் நமக்கு என்னது நமக்கு தெரியும் பேசிக்கா. சாலிடு, லிக்விடு, கேஸ், அப்புறம் என்னது நமக்கு பிளாஸ்மா ஸ்டேட், அப்புறம் போத் சைன்ஸ் கண்டென்ஸ் ஸ்டேட், அப்புறம் நமக்கு இந்த 5 ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே, சாலிடு ஸ்டேட்னா என்னன்னா ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் உள்ள கேப் வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் நமக்கு சாலிட் மெட்டீரியல். ஓகே, சாலிட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பும் வால்யூமும் டெஃபினட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து லிக்விடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கு கேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு சாலிட். அண்ட் ஆல்சோ லிக்விடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் இருக்காது, ஆனால் என்ன இருக்கும், வால்யூம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து கேஸ். ஓகே, கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற நமக்கு கேஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் கேஸ் இருக்கு, நைட்ரஜன் கேஸ் இருக்கு. இந்த கேஸுக்குள்ள ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுலோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ த கேஸ் விச் கேஸ் தேர் இஸ் நோ ஷேப் அண்ட் வால்யூம். ஓகேங்களா? கேஸுக்கு ஒரு ஷேப் இருக்காது, வால்யூம் இருக்காது. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேட் பிளாஸ்மா ஸ்டேட். ஓகே, பிளாஸ்மா ஸ்டேட்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை டெம்பரேச்சர் ஸ்டேட். ஓகேங்களா? நமக்கு சென்டர் ஆஃப் த ஸ்டார், சென்டர் ஆஃப் த சன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா ஸ்டேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஸ்டேட்னு சொல்லுவாங்க, போத் சயின்ஸ் இன் கண்டென்ட் ஸ்டேட். நான் இந்த எதுவுமே எழுதல, ஜஸ்ட் சொல்றேன், அப்படியே லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? போத் சயின்ஸ் இன் கண்டென்ட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லோ டெம்பரேச்சர் ஸ்டேட். ஓகேங்களா? பிலோ 2 கெல்வின்னா போத் சயின்ஸ் இன் கண்டென்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ்டு ஸ்டேட் 5 ஸ்டேட்டும். ஸோ அடுத்து 6th ஸ்டேட்டா ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஓகே, கன்சிடர் பண்ணிருக்காங்க. என்ன ஸ்டேட் அப்படின்னா குவார்க் குளூவான் பிளாஸ்மா ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை 6th ஸ்டேட்டா வச்சிருக்காங்க, கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர் வந்து இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ல இந்த யூனிவர்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ தட் இந்த யூனிவர்ஸ்ல எங்க போனீங்கன்னாலும் சரி, எந்த மெட்டீரியல் ஆனாலும் இந்த 5 டைப்ஸ்க்குள்ள நமக்கு அடங்கிடும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வுட்டு, இது பார்த்தீங்கன்னா சாலிட் மெட்டீரியல். ஓகே, நம்ம குடிக்கிற தண்ணி லிக்விட், நம்ம உடம்புல இருக்கிற போன் சாலிட் மெட்டீரியல். ஓகே, ஸோ தட் மேட்டர் எக்ஸிஸ்ட் இன் த யூனிவர்ஸ் தேர் ஆர் 5 டைப்ஸ். ஸோ அந்த 5 டைப்ஸ் என்னன்னா நமக்கு ஒரு சாலிட் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த சாலிட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் மெட்டீரியல் விச் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல். ஓகே, இந்த ஸ்கேலுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அப்புறம் தெர்மல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அப்புறம் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாலிட் மெட்டீரியல் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியில மெயினாக நம்ம என்ன பார்க்கணும்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் ஒன் ஆஃப் த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எலாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? ஸோ தட் இந்த எலாஸ்டிசிட்டி எங்க வருது அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கும், சிவில் இன்ஜினியரிங்கும், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் மெயினாக ரோல் பண்ணும். ஓகேங்களா? அது எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is one of the mechanical property first. Okay, so it is one of the mechanical property of the material. And also so when the ஒரு மெக்கானிக்கல் எலாஸ்டிசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல். ஓகே, இந்த மெட்டீரியல் இருக்கு, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மெட்டீரியலுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியிலிருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே, வெளியிலிருந்து ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணினா இதோட ஷேப் என்ன பண்ணும், மாறும் இந்த மாதிரி. ஓகே, பாருங்க, நம்ம லோடு அப்ளை பண்றேன், இங்க ப்ரெஷர் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன நடக்குது, இந்த ஸ்கேல் வந்து பெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸ் மறுபடியும் நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணோம், விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, இந்த பாடி இட் கோஸ் டு ஒரிஜினல் ஷேப். ஓகே, இதுக்கு பேர் தான் நமக்கு எலாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? சிம்பிளா சொன்னா ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சாதாரண இருக்கும்போது இப்படி இருக்கா, நம்ம இப்படி இருக்கு, நம்ம என்ன பண்றோம், இப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஓகே, இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியுமா இந்த பாடி இஸ் கேப்பபிள் டு ஸ்ட்ரெச்சிங்
and removing of the force the body goes to original shape, that is called as elasticity. அவ்வளவுதான். எலாஸ்டிசிட்டி என்னது, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோடைய அது ஸ்ட்ரெச்சிங் ஆகும், ஓகேங்களா, இல்லாட்டி பெண்ட் ஆகும், இல்லாட்டி டிஃபார்மேஷன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி போகுது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கறது ரிமூவ் பண்ணா என்ன நடக்கும்னா அந்த ஆப்ஜெக்ட் கோஸ் டு ஒரிஜினல் ஷேப், தட் இஸ் கால்ட் அஸ் எலாஸ்டிசிட்டி. ஓகேங்களா, ஸோ தட் when the external force is applied to an object or body, there is a change in shape, size and volume of the object. ஓகேங்களா, அதோட ஷேப் சைஸ் எல்லாம் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, when the external force is removed, நான் என்ன பண்றேன், இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணா என்ன நடக்குது, மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகுது இல்லைங்களா, the object or body regains, ஓகேங்களா, மறுபடியும் வருது. ஓகேங்களா, regains its original shape, size and volume. this body, இந்த மாதிரி பாடிக்கு தான் பேர் என்னன்னா எலாஸ்டிக் பாடி. ஓகேங்களா, எலாஸ்டிக் பாடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி after removal of the external force the body does not regain. ஓகேங்களா, அதோட ஷேப்பும் சைஸும் வரல அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, நமக்கு பிளாஸ்டிக் பாடி நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது உடன் ஸ்கேல் தான். இந்த உடன் ஸ்கேலுக்கு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் பெண்ட் பண்ணிங்க பாருங்க, ஃபோர்ஸ் கொடுக்குமா என்ன நமக்கு பெண்ட் ஆச்சு. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு பேர் தான் நமக்கு டிஃபார்ம்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்ளைடு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, ஸோ தட் இந்த மாதிரி டிஃபார்மேஷன் ஆகுது பார்த்தீங்களா, இங்கே பாருங்க நான் கொடுத்த என்னோட இந்த ஸ்கேல் வந்து பெண்ட் ஆகுது. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் டிஃபார்மேஷன். ஓகேங்களா, இது ஃபார்மேஷன், இது டிஃபார்மேஷன். இந்த டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கு நான் கொடுத்த ஃபோர்ஸ் பேர் டிஃபார்ம்டு ஃபோர்ஸ். ஸோ இந்த டிஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா there are two types of இருக்கு. ஓகேங்களா, ஸோ டெம்பரரி டிஃபார்மேஷன் அண்ட் பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். ஸோ டெம்பரரி டிஃபார்மேஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும்போது என்னாச்சு, இந்த பேஸ் ஸ்கேல பெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணோன்னு என்னாச்சு இருக்கு, மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் போதில்லை. இதுக்கு பேர் தான் டெம்பரரி டிஃபார்மேஷன். ஓகே, பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் பெண்ட் ஆகுதா, ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஆனால் ஒரிஜினல் பொசிஷன் போகாது. ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது, நமக்கு பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். அப்படியே நமக்கு பிரேக் பண்ண பிரேக் ஆயிடும். அப்படியே இப்படி வளைச்சா அப்படியே வளைஞ்சிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். ஓகேங்களா, ஸோ தட் ஒரிஜினல் பொசிஷன். அப்போ எலாஸ்டிசிட்டிக்கு இன்னொரு பேர் என்னது, நமக்கு டெம்பரரி டிஃபார்மேஷன். பிளாஸ்டிசிட்டிக்கு இன்னொரு பேர் என்னது, நமக்கு பெர்மனன்ட் டிஃபார்மேஷன். ஓகேங்களா, ஸோ தட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிசிட்டி ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியலுடைய ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த எலாஸ்டிசிட்டியை டெஃபைன் பண்ற குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எலாஸ்டிக் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எலாஸ்டிக் மாடுலஸோட வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த எலாஸ்டிக் மாடுலஸோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸான மெட்டீரியல். அந்த வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிஃப்னஸ் கம்மியான மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ தட் எலாஸ்டிசிட்டியோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா பாஸ்கல்னு சொல்லுவாங்க. ஓகே, யூனிட் வந்து பாஸ்கல். ஏன் பாஸ்கல் சொல்றாங்கன்னா, இட் இஸ் லைக் ஒன் டைப் ஆஃப் ப்ரெஷர். ஓகே, ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் பாஸ்கல். ஓகே, அதே மாதிரி இதோடைய டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா m0 L4-1 T4-2. ஓகே, ஸோ m0 Lனா லென்த், Tனா நமக்கு என்னது, நமக்கு இந்த இடத்துல டைம். ஓகேங்களா, ஸோ தட் MLT. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ங்கிறது யூனிட். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டி நம்ம டெஃபைன் பண்ற குவான்டிட்டி பேர் தான் என்ன சொல்றோம், நமக்கு எலாஸ்டிக் மாடுலஸ்ன்னு சொன்னோம். ஓகே, அந்த எலாஸ்டிக் மாடுலஸ் கீழே வரதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், அப்புறம் ரிஜிடிட்டி மாடுலஸ். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலாஸ்டிசிட்டி கீழே வருது. ரைட், அதாவது there are two types of elasticity. ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் எலாஸ்டிசிட்டி, தென் ஃபைனைட் எலாஸ்டிசிட்டி. லீனியர் எலாஸ்டிசிட்டினா பாடியோட டிஃபார்மேஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஸ்மால் டிஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா அது லீனியர் எலாஸ்டிசிட்டி. அதே மாதிரி அங்கே ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரெயிட் லைனாக வரும், அது பேர் லீனியர் எலாஸ்டிசிட்டி. ஃபைனைட் எலாஸ்டிசிட்டினா ஒரு ஆப்ஜெக்டோடைய டிஃபார்மேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ரொம்ப அந்த டிஃபார்மேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். அட் சேம் டைம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு கர்வ் போட்டிங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனாக போகாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் பார்த்தீங்கன்னா finite deformation, sorry, finite elasticity. Okay, there are two type of elasticity. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா linear elasticity, இன்னொன்று finite elasticity. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க போதும். ஓகே, ஸோ தட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் அதில் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அப்புறம் ஸ்ட்ரெயின் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின், அப்புறம்
டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ். ஓகே, எலாஸ்டிசிட்டியை மெஷர் பண்ற ஒன் ஆஃப் த குவான்டிட்டி தான் எலாஸ்டிக் மாடுலஸ். அந்த எலாஸ்டிக் மாடுலஸ் கீழே வரதான் யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் சொன்னேன். ஓகே, அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் நம்ம பார்த்துடலாம். ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.